2025 துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வருஷம் சிறப்பாக சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இருக்கக்கூடிய ராகு இதனால் பதட்டம், டென்ஷன் இதை கொடுத்துருந்தார். ஏன்னா ராகு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, படபடப்பு. ராகுன்னா பதட்டம். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத டென்ஷன். யாரையா பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிடுவானோ நம்மளை, இல்லை நம்ம ஏதாவது பேசிடுவோமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. இது ஏன்னா ஒரு 1.5 வருஷம் ராகு கேது, 12ல் கேது, 6ல் ராகு, இப்படி இருக்குது. ராகு கீழே இறங்குறார், சனி மேலே போகிறார். 2 பேரும் சேர்ந்து இருக்கப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் கடன் விவகாரங்கள், பேப்பர்ஸ் விவகாரங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை. அகலக்கால் வைக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதை. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டாலும் சிக்கல். எப்படி நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பாடத்தை நல்லா கற்றுக் கொடுத்துருவார். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி. கடன் அதிகமாக வாங்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. ஆனால் வெற்றிகள்லாம் உண்டு. எதிர்பாராத வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, இது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பேச்சில் நிதானம் தேவை. வாக்காதிபதி செவ்வாய் மிதுனம் கடகம், மிதுனம் கடகம் 9, 10, 9, 10ன்னு மாறி மாறி இருப்பார். நீச்சம் பெறார், வக்கரம் பெறார். இப்போ இப்படிதான் இருக்கிறார். பேச்சு நிதானம் தேவை. 7ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. மனைவி ஸ்தானம் மேசம். 2ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். நமக்கு ஒரு அங்கம் அல்லவாங்க, அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். மற்றபடி தொழிலெலாம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்கும். குரு 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? ஆக நல்லாவே இருக்குது. அதில் வாத்தியார் வேலைக்கு போகிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் மருத்துவத்துறை, நான் சித்த வைத்தியம், அவங்களாம் சிறப்பாக இருக்கும். ஆங்கில வைத்தியம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த சிசேரியன் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மருந்து எழுதும்போது பார்த்து எழுதணும். இது எழுதி கொடுத்துருவாரு, அவன் போய் மாத்திரை மாற்றி கொடுத்துருவான், ஒரு பேருக்கு எழுதும். இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய ஆஸ்பத்திரியில் நான் சொல்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி அதில் ஒரு 20 ரூம் போட்டு நடத்துகிறவங்களாம் கொஞ்சம் சிக்கல்லாம் வரும். தப்பான ஆப்ரேஷன் நடக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட்டம் கூடி சில சிக்கல்லாம் கொடுத்தோம். துளராசியில் மற்றபடி சிறப்பான வருஷம்தான். இதனால் வரைக்கும் இல்லாத முன்னேற்றமும் உண்டு. கொஞ்சம் முருகனுக்கு தெய்வம் வருது, கால பைரவருக்கு தெய்வம் வருது, வீரபத்திரனுக்கு தெய்வம் வருது. நேரடி எங்கே போயிடணும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அகோர வீரபத்திரம், அங்கே போய் வெண்ணெய் அடித்து, அந்த வீரபத்திரத்துக்கு வெண்ணெய் அடித்து வழிபடுறோம். வெண்ணெய் அந்த கோயிலுக்கு தானம் கொடுக்குறோம். அங்கேயே முருகன் இருக்கிறாரு. அந்த முருகனை மனதார வழிபட்டு அன்னதானம் செய்வது சிறப்பு. எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் இந்த அன்னதானம் அது சரி பண்ணி கொடுக்கும். முடிஞ்சால் மாதம் மாதம் பண்ணலாம், அது வசதியை பொறுத்து. ஒரு தடவை பண்ணாலும் சிறப்பான மனசார செய்யணும். அதில் என்னென்னா, செய்யும்போது எதிர்பார்த்து செய்ய மனசார செய்யணும். இதுதான் வேணும்னு கேட்காம என்னால் முடிஞ்சதாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யணும். குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை வாங்கி கொடுக்கறது, நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சிறப்பான ஒரு பரிகாரம் அமையும். விதவை பெண்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செருப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செருப்பு பரிகாரம் உங்களை இங்கேயே கொண்டு போகும்.
ஏன்னா சனி 6க்கு வர்றார். 6ஆம் இடத்து வரக்கூடிய சனி அங்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. உத்திரட்டாதி சனி வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே அந்த மாதிரி நேரங்களில் செருப்பு தானம் கொடுக்கறது, வெயில் காலங்கள் தானம் கொடுக்கறது, அப்புறம் கொடை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நல்லா சிறப்பான வழிபாட்டு முறை. நல்லா இருக்கும், சிறப்பாக வருவாங்க.